ஸோ அது எவ்வளோ எஃபிஷியண்டாக எப்படி ரிசல்ட் கொடுக்கும், நம்ம எவ்வளோ அதுக்கு இன்புட் டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட ரிசல்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ எல்லாமே லைக் இன்டர்லிங்க். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், எதுக்கு இந்த மாடல் க்ரியேட் பண்ணுறோம், அண்ட் இந்த மாடலில் என்ன டைப் ஆஃப் டேட்டா, என்ன இன்புட் டேட்டா என்ன யூஸ் பண்ணுவோம், அண்ட் என்ன டைப் ஆஃப் ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ அப்ஜெக்டிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வந்து செலக்டிங் த ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா, நான் என்ன டைப் ஆஃப் லாஜிக் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து சாட் ஜிபிடிலாம் ஒன்று பண்ணுறேன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டெக்ஸ்ட் பேஸ் வரும். கூகுள் அலெக்ஸா அதில் நான் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் நான் பண்ணுறேன்னா வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் வரும். ஸோ அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் எனக்கு வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அண்ட் தென் செலக்ட் அண்ட் பில்டிங் த அல்காரிதம். ஸோ அல்காரிதம், சில அல்காரிதம்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்க்கு அது சூட் ஆகுதா, அது வந்து லைக் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் மாதிரி, யூட்டிலிட்டி டூல் மாதிரி இருக்கும். நம்ம அதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ நான் ஃப்ரேம் ஒர்க் செலக்ட் பண்ணுறேன், அல்காரிதம் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் போது நான் வந்து ப்ரிப்பேர் அண்ட் டெஸ்ட் டேட்டா. ஸோ டெஸ்ட் டேட்டா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இது நான் திரும்ப எம்பசைஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் எந்த அளவுக்கு மாடியூல் வந்து நான் டிசைன் பண்ணணும் அந்த அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்னோட ட்ரைனிங் டேட்டா இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ அக்யூரேட் டேட்டா கொடுக்குறேனோ அப்போ தான் அந்த சிஸ்டமும் அக்யூரேட்டாக வேலை செய்யும். ஸோ இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் மாடல் ஜென்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து அகெயின் செட் ஆஃப் அல்காரிதம்ஸ், கோடிங் எழுதுறது, அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டீப்பாக நம்ம பார்க்கல. அண்ட் இதில் வந்து இந்த 3 ஸ்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஐட்ரேட்டிவ் லூப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் த மாடல், ஒரு பேசிக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இன்புட் டேட்டா கொடுத்து நான் மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. எவாலுவேட் த மாடல், நான் எவாலுவேட் பண்ணுறேன். நான் கொடுத்த இன்புட்க்கு அது கொடுத்த அவுட்புட் வந்து எனக்கு ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடாக, என்னோட ரெக்குவயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா நான் எவாலுவேட் பண்ணுறேன். அப்படி இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நான் மாடலை வந்து திரும்ப டியூன் பண்ணுறேன். ஸோ நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம், அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து இந்த டியூனிங் ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டடாக இருக்கும். அந்த அல்காரிதம்ஸே வந்து அதை டியூன் பண்ணிப்போம். இந்த இன்புட்க்கு யூசர் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு அதுவே டியூன் பண்ணிப்போம். பட் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து டியூனிங் த மாடல் நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அல்காரிதம்ஸில் சில ஸ்டெப்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அகைன் ஸோ மாடலை டியூன் பண்ணிவிட்டேன், திரும்ப நான் மாடலை ட்ரெயின் பண்ணுவேன், எவல்வேட் த மாடல், டியூன் த மாடல். இது வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் until we are completely satisfied with the model. நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே அது நமக்கு சஃபிஷியண்டான அண்ட் சாட்டிஸ்ஃபைட் அவுட்புட் கொடுக்குற வரைக்குமே இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். இது பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் த மாடல். ஸோ இங்கே ஒரு கிளியர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரெயினிங், எவால்வேட்டிங், டியூனிங் வந்து ஒரு தனி ஃபேஸ், டெஸ்டிங் தனி ஃபேஸ். ஸோ இங்கே வந்து நான் பண்ணுறது டெஸ்டிங் கிடையாது. இங்கே வந்து நான் எவாலுவேட் பண்ணுறேன், திரும்ப அது அல்காரிதமை மாற்றுறேன், திரும்ப நான் இன்புட் கொடுக்குறேன், திரும்ப ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு கிளியர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஒரு மாடல் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நான் இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட் கொடுக்குது, சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அல்காரிதம் நான் பண்ணுறேன்னா ஐ எம் நாட் டெஸ்டிங் த மாடல், ஐ எம் ட்ரெயினிங் த மாடல். மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், டெஸ்டிங்கிறதே செப்பரேட் ஃபேஸ். ஸோ ஒன்ஸ் மாடல் கம்ப்ளீட்டாக நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். So in the AI or machine learning based component generations வந்து training is totally different, testing is totally different. So இந்த ப்ராசஸும் டெஸ்டிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் deploying the model and deploying பண்ணதுக்கு அப்புறமுமே அந்த டியூனிங் ப்ராசஸ் வந்து இன்னமும் கண்டினியூ ஆகும். ஸோ எண்ட் யூசர் வந்து மாடலை யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து அந்த மாடலில் வந்து மானிட்டர் பண்ணி அண்ட் டியூன் பண்ணணும், ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா வரும். நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப் பற்றி லைக் ஊட்டி பற்றி ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரால் பண்ண அந்த பிக்னிக் போகிறது, ட்ரிப் போகிறது, ஹில் ஸ்டேஷன்ஸ், அந்த மாதிரி டூரிஸ்ட் ரிலேட்டட் இது நிறைய வரும். ஸோ அது வந்து மாடலை டியூன் பண்ணிக்குது ஆன் த ஃப்ளை ஆல்சோ, லைவாக இருக்கும்போது அதை டியூன் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து வெரி பேசிக் அண்ட் வெரி ஹை லெவல். இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பட் உள்ள அந்த அல்காரிதம் எழுதுகிற ஸ்டேஜ் அதெல்லாம் வரும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பிகாஸ் இது வந்து ரொம்ப வாஸ்ட் டாபிக் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன். இதில் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே. ஸோ இது வந்து மெயின் எனக்கு வந்து இந்த பர்சனலி இந்த டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நான் நிறையா வந்து இதுக்கு எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அசப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ப்ரிப்ரேஷனில் வந்து ஒரு எம்எல் காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், மாடல் க்ரியேட் பண்ணுறேன்னா 43% வந்து டேட்டா ப்ரிப்ரேஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ 50% மீதி 50% அண்ட் அனதர் 7% மட்டும்தான் மாடல் ட்ரைனிங், எவாலுவேஷன் அதுக்கு எல்லாமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா டேட்டா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ 43% வந்து ஆஸ் ஆஃப் நவ் நிறைய எம்எல் காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணதை வச்சு 43% வந்து டேட்டா ப்ரிப்ரேஷன் தான் கன்சியூம் பண்ணிக்குது. அண்ட் இன்னொன்று அடுத்தது வந்து அந்த டேட்டா ப்ரிப்ரேஷனில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேட்டா அக்விசிஷன். நம்ம அந்த டேட்டா வந்து எங்கேருந்து எடுக்கிறோம், என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா எடுக்கிறோம். ஸோ டேட்டா நமக்கு தேவையான டேட்டா இங்கே இருந்தாலும் வரணும்ல. ஸோ அந்த அக்விசிஷன், ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச்சர் இன்ஜினியரிங். இதில் வந்து டேட்டா அக்விசிஷன் என்னன்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், கேதரிங் அண்ட் லேபிளிங் ஆல்சோ. சூப்பர்வைஸ் லேர்னிங்காக இருந்தால் டேட்டா வந்து நம்ம லேபிள் பண்ணணும், இல்லை அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் தேவையில்லை. ஸோ அக்விசிஷனில் வந்து இப்போ வந்து ஒரு பேங்க் ரிலேட்டட் அப்ளிகேஷன் பண்ணுறோன்னா கஸ்டமர்ஸோட டேட்டா எல்லாமே வேணும். அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க, அவங்க என்ன கிரெடிட் கார்ட்ஸு, அவங்களோட அந்த நெட் ஸ்கோர், அது எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். இப்போ நம்ம ஆன்லைனில் போய்ட்டு எனக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஒரு 1000 கஸ்டமர் டீட்டெயில் கொடு அப்படின்னா அது கொடுக்கும். பட் அது எவ்வளோ ரிலையபிளாக இருக்குங்கிறது நெக்ஸ்ட் கொஷின். நமக்கு வந்து ரியலிஸ்டிக் டேட்டா, ரிலையபிள் டேட்டா வேணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டா அக்விசிஷன் ஸ்டெப்பில் வந்துடும். அடுத்தது யூஸ் பண்ணுற டேட்டா. ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து மாறும். ஸோ டேட்டா வந்து நியூமரிக்கலாக இருக்கலாம், கேட்டகோரிக்கலாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கலாம், டெக்ஸ்ட்டு. பிகாஸ் நம்மளோட சோர்ஸ் எதுவாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட டேட்டா ஃபார்மேட்டும் மாறும். இட் கேன் பி எனிதிங். ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம மாடல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு பேங்க் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறோன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். கஸ்டமரோட யூசர் ஐடி இருக்கும், இல்லை அந்த கஸ்டமரோட ஆதார் நம்பர் இருக்கும், அது எல்லாமே சென்சிட்டிவ். ஸோ நாம் வந்து நம்ம மாடலுக்கு கொடுக்கும்போது மாடல் வந்து அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது அந்த மாடல் எப்படி யூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில டேட்டா வந்து நம்ம மாஸ்க் பண்ணுவோம், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து க்ளீனிங். ஸோ ஏதாவது வந்து ரொம்ப ரேண்டமாக ஜட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை ஒரு டைம் க்ளீன் பண்ணி, ஏன்னா நாம் கொடுக்குற டேட்டா வச்சு தான் மாடல் வந்து ட்ரெயின் ஆக போகுது. சம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூலாம் இருந்துச்சுன்னா மாடல் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், ப்ராப்பர் ட்ரைனிங் நடக்காது. ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சரி இப்போ நம்ம ஃப்ளோட், டெசிமல், இன்டீஜர் அந்த மாதிரி டேட்டா டைப் சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து நம்ம முன்னாடியே அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்லேயே அதை பண்ணியிருக்கணும். ஆக்மெண்டேஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு ஆட்-ஆன் மாடியூல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு 10,000 கஸ்டமர்ஸோட டேட்டா கொடுத்துட்டாங்க. எனக்கு மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அது பத்தலை, அந்த 10,000 டேட்டா பத்தலை. அப்படிங்கும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு நான் இன்னும் ஒரு 10,000 டேட்டா நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், மைனர் சேஞ்சஸை வச்சு. சரி, டேட்டா இப்போ வந்து பாலு அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒரு லீப் இயரை நான் போடுறேன் அவங்களோட டேட் ஆஃப் பர்த். அந்த மாதிரி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டாவில் ஒரு மைனர் மாடிஃபிகேஷன் வச்சு நான் இருக்கிற டேட்டாவை நான் இன்னும் பெருசு பண்ணிக்கிறேன், குவான்டிட்டியை வந்து நான் ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து ஆக்மெண்டேஷன். இன்னொன்று வந்து சாம்பிளிங்னா சரி லைக் பிலோ 15 இயர்ஸ் மைனர் அக்கௌண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ. ஸோ மைனர் அக்கௌண்ட் ஒரு 20 டேட்டா எடுக்கலாம் நம்ம. அப்புறம் நார்மல் மேஜர் அபவ் 18 இயர்ஸ் இருக்கிறவங்களோட டேட்டாஸ் வந்து நான் ஒரு 100 டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சாம்பிளிங் இந்த டேட்டான்னு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சாம்பிளிங்கில் வரும். அண்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு ஒரு 3வது இது இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு ஏஐ மாடல் நான் க்ரியேட் பண்ணுறேன். அது என்ன பண்ணுவோன்னா, அந்த இப்போ யாரெல்லாம் கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெண்டிங் எல்லாம் பொறுத்து என்ன கிரெடிட் கார்டு நான் சஜஸ்ட் பண்ணணும். அதுதான் அந்த அப்ளிகேஷன் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, அப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எந்த இடத்துல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாங்க. சிலர் மால்ஸில் யூஸ் பண்ணாங்க, சிலர் வந்து லைக் டூரிஸ்ட் பிக்னிக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி ட்ராவலிங் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ நான் க்ரியேட் பண்ணுற மாடல், இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு சஜஸ்ட் பண்ணுறேன், அது வந்து ட்ராவல் ரிலேட்டட் பீப்புளுக்குலாம் நிறைய போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் ஆஃப் ஏரியா
எந்தெந்த பர்சன்ஸ் எல்லாமே அவங்களோட கிரெடிட் கார்டை ட்ராவலிங் அப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். ஏன்னா நான் சஜஸ்ட் பண்ண போகிற கிரெடிட் கார்டு வந்து ட்ராவலிங்க்கு அண்ட் ஹோட்டல் புக்கிங் அதுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் ஆஃப் ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணுற பீப்புள் தான் எனக்கு வேணும். நான் பிக் பண்ணுறேன் இந்த டேட்டா மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் அண்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனும் அதே தான். ஸோ இது வந்து நான் முன்னாடி ஸ்லைட்லேயே கவர் பண்ண பாயிண்ட்ஸு ட்ரைனிங், வேலிடேஷன் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்ஸ். ஸோ இதில் வந்து ட்ரைனிங் அண்ட் வேலிடேஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இன்புட் டேட்டா இருக்குது. அகைன் ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கோங்க. 10,000 HDFC கஸ்டமரோட ரெக்கார்டு எனக்கு இருக்குது. யூஸ்வலாக சஜஸ்டட் பர்சன்டேஜ் வந்து 60% ஆஃப் த டேட்டா வந்து நம்ம ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 20% ஆஃப் த டேட்டா வேலிடேஷனுக்கு, 20% ஆஃப் த டேட்டா டு டெஸ்ட் த மாடல். இது வந்து சஜஸ்டட் பை த ஏஐ சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச், பட் திஸ் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா ட்ரைனிங்கில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து நமக்கு எடுத்துக்கும். அண்ட் இந்த 3 ஸ்டெப்புக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுல, வாட் இஸ் ட்ரைனிங், வேலிடேஷன் அண்ட் டெஸ்ட் டேட்டா. அது கிளியராக இருந்துச்சுல்ல? ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபோக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மெஷின் லேர்னிங் நம்ம சொல்கிறோம், அது வந்து ChatGPTயில் யூஸ் பண்ணலாம், அமேசானில் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இது. பட் எது அந்த அல்காரிதம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அந்த அல்காரிதம் எழுதுறதுக்குன்னு ஒரு 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 லாஜிக் வேணும்ல நமக்கு. ஸோ இந்த லாஜிக் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து வெரி ஹை லெவல். இது எல்லாமே இன்டெப்த்து போனால் ஒரு PhD தனித்தனி டாபிக்ஸ் ஆக்சுவலி. பட் இங்கே நான் வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மெஷின் லேர்னிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் அவைலபிளாக இருக்குன்னா இந்த டெக்னிக்ஸில் ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. இதில் மோஸ்ட்லி நீங்கள் நியூரல் நெட்வொர்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜெனடிக் அல்காரிதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெசிஷன் ட்ரீஸ் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ நான் கொடுத்துருக்கேன். கன்சிக்யூட்டிவ் ஸ்லைட்ஸில் வந்து நான் நியூரல் நெட்வொர்க் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து மேபி இது உங்களுக்கு ரிப்பேட்டிவாக கூட இருக்கலாம். பட் ஒரு 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 ஹை லெவல் இன்ஃபோ வந்து நான் இங்கே ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நியூரல் நெட்வொர்க் என்ன அப்படின்னா, ஸோ பேசிக்காக நம்ம ஹியூமன் பிரெயினோட ரெப்ளிகா க்ரியேட் பண்ணணும். இதுதான் ஹோல் கான்செப்ட். நம்ம பிரெயின் வந்து நியூரான்ஸ் இருக்குது. எப்படி வந்து லைக் நம்மளை ஒரு கொசு கடிச்சதுன்னா அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு போயிட்டு அது உடனே நம்ம தட்டி விடணும் அப்படிங்கிற சென்ஸ் கொடுக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு மிஷின் பண்ணுதுன்னா அதுதான் நியூரல் நெட்வொர்க். அதுக்குண்டான நாலேஜ் அண்ட் ப்ரோக்ராமிங் அது பண்ணுறது தான் என்டையர் நியூரல் நெட்வொர்க்கோட கான்செப்ட். ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இருக்குது, மிமிக் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். அவ்வளோதான் ஒன் லைன் நியூரல் நெட்வொர்க்கோட என்டையர் ஸ்கோப் அண்ட் நீடே இது மட்டும்தான். ஸோ இது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நியூரல் நெட்வொர்க்குங்கிற கான்செப்ட் வந்து லைக் 1960s இருக்குது. இட்ஸ் நாட் சம்திங் நியூ. ஸோ அப்போ இருந்தே வந்து ஒரு வீடியோ என்கிட்ட லைக் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ 1960s இருக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிங்கிள் லேயரை வச்சு இருந்தது. ஸோ நியூரல் நெட்வொர்க் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும் ஒவ்வொரு நியூரல் நெட்வொர்க்கும். இன்புட் லேயர், அவுட்புட் லேயர் அண்ட் ஹிடன் லேயர்ஸ் நிறையா இருக்கும். ஹிடன் லேயர்ஸ் வந்து ஒன்று மட்டும் இருக்கலாம், இல்லை இன்னும் நிறையா கூட இருக்கலாம். ஸோ இந்த இன்புட் லேயரில் வழியாக நமக்கு டேட்டாஸ் வரும். இந்த ஹிடன் லேயர்ஸில் அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு அவுட்புட் லேயரில் we will get the output. பட் இந்த இன்புட் லேயர்ஸில் என்ன இந்த ஹிடன் லேயர்ஸில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மாடலை வந்து ட்ரெயின் பண்ணோம். ஸோ நம்மளோட அந்த ஒரிஜினல் அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் டாட்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க். இந்த இன்புட் நோட்லேருந்து இந்த நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற நோடு எல்லாமே இன்டர்லிங்காக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்து நியூரான்ஸ். ஸோ எல்லா நோடுமே எவ்ரி அதர் நோட் கூட கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹிடன் லேயர்ஸ் வந்து இந்த இடத்துல 5 லேயர் இருக்குது. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து டீப் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து கொஞ்சம் லைக் ஃபோக்கஸ்டாக இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் ஹிடன் லேயர்ஸ், இந்த க்ரீன் டாட்ஸ் எல்லாமே.
இந்த ஒரு ஹிடன் லேயரில் பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் ஒரு வேல்யூஸ் வந்து இதில் ஹேண்டில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பயஸ், இது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் லேயர் இருக்கிற நோடில் இருந்து வர்றது வந்து வெயிட். மீனிங் இந்த க்ரீன் நோடு இருக்குன்னா இதுக்கு சில அல்காரிதம்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஓகே கன்சிடர் அந்த ஆப்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் என்னோடய இன்புட் வந்து ஒரு ஆப்பிள் இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸில் ஒரு நோடுக்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கும். அந்த இமேஜ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த ஒரு நோடில் எழுதியிருக்கும். கன்சிடர் இந்த பர்பிள் நோடில் தான் அந்த லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆப்பிள் இமேஜ் இந்த நோடுக்கு வந்துச்சு. ஸோ அதை என்ன ப்ராசஸ் பண்ணால் இது என்னென்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் இந்த வெயிட். ஸோ இந்த நோடுக்கு வரும் அதே இமேஜ், இது என்னென்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அது ஒரு வெயிட். இந்த நோடுக்கும் அதே மாதிரி வந்து அதுவும் அதே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா நோட்ஸ்க்குமே அந்த இன்புட் டேட்டா கொடுக்குற இன்புட் டேட்டா வந்து ட்ராவல் ஆகும். அப்போ இந்த பர்பிள் நோடில் வந்து அந்த ஆப்பிள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான லாஜிக் இருக்குன்னா இந்த நோடுக்கு அந்த டேட்டா வரும்போது அது சொல்லும் இது என்னென்னு எனக்கு தெரியும், இது வந்து ஒரு ஆப்பிள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நோட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த நோட்ஸில் அந்த வர இன்புட்டையும் பார்ப்போம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து மோஸ்ட்லி 0 to 1 அந்த மாதிரி இருக்கும். 1ன்னா இந்த நோட் வந்து அந்த இன்புட் டேட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிச்சுன்னு அர்த்தம். 0 அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு இதுக்கு தெரியல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து முன்னாடி வர லேயர்ஸ் அந்த வெயிட்டையும் ரெஃபர் பண்ணி அதோட ஓன் லாஜிக்கையும் அப்ளை பண்ணி ஆக்டிவேஷன் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து இன்னும் எத்தனை லேயர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருந்தாலும் அத்தனை லேயர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ்க்குமே இருந்து இது போகும். கடைசியில் நீங்கள் இந்த அவுட்புட் லேயரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு 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 நோடு தெரிஞ்சிருக்கு இந்த இமேஜ் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரும். ஸோ இந்த நோடில் எழுதுகிற லாஜிக் அது எல்லாமே தான் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். பட் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸில் வந்து இதுதான் ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு அல்கோரிதம்ஸ் வந்து எழுதியிருக்கும். ஏன்னா ஏன் இத்தனை நோட்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுற டேட்டா வந்து அவ்வளோ இருக்கும். நம்ம அந்த ஃபேஸ்புக் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. அது வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது ஆன்லைனில், சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய வருது, கிளாதிங், கிச்சன் யூட்டென்சில்ஸ். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற ரேஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப அதிகம். அப்போ ஒரு நோடுக்குள்ளே நம்ம எத்தனை டேட்டாவோட லாஜிக்கை வந்து ஸ்டஃப் பண்ண முடியும்? ஸோ முடியாது நம்மளால். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி லைக் ஒரு மாடுலரைஸ் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இன்புட் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்ட். ஸோ இதுலேயும் வந்து அந்த ஃபீட்பேக் லூப் இருக்குது. ஸோ இதில் அவுட்புட் வருது, இந்த ஃபீட்பேக் வந்து திரும்ப வேணும்னா இன்புட்லேயே போய் திரும்ப வந்து அந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகும். அந்த நோட்ஸ் எல்லாமே அதோட அல்காரிதம்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ, இது வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான், ரேடியல் பேசிஸ் நெட்வொர்க், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், நாம் இதுதான் பார்த்தோம். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், இது வந்து செல்ஃப் அந்த ரிகர்சிவ் மாதிரி செல்ஃப் ஐட்ரேட்டிவாக இருக்குது. அண்ட் LSTM ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க், பாய்ட்ஸ்மேன் மிஷின். ஸோ இது எல்லாமே different types of neural networks. So based on the applications நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டீப் லேர்னிங் கண்டென்ட் வந்து நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு கூகுளோட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் நான் சொன்னல கேட் அண்ட் டாக் எக்ஸாம்பிள், அது வந்து அந்த மாடல் எப்படி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ நான் காட்டுறேன். மேபி உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட் லிங்க். ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இது மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் ஃபாண்ட்டை. இந்த வெப்சைட் கிளியராக இருக்குங்களா? ஃபாண்ட் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் தான்.
ஓகே, நான் இதில் எல்லாச்சும் பண்ணிடுறேன். இது ஒரு கூகுளோட ஒரு பேஜ். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா லேப்டாப்ஸு? பிரபல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். மேபி நான் வாக் த்ரூ பண்ணுறேன், நீங்கள் கூடயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். இது முடிச்சிடலாம் சார், ஏன்னா இன்னொரு டாபிக் இருக்குது, இது முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி இமேஜ் பேஸ்டு ட்ரைனிங். இந்த மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணால் அண்ட் இதை நம்ம வேணும்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இமேஜ் ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன். ஸ்டாண்டர்ட் இமேஜ் பேஸ், இட்ஸ் அ ஃப்ரீவேர். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள் சொன்னல, சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் கிளாஸஸ் வந்து நம்ம இன்புட் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து கோடெல்லாம் நமக்கு காட்டாது, பட் ஒரு மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்சுவல் மாடல். இதோட கோட் வந்து பின்னாடி அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை டாக் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். செகண்ட் கிளாஸை வந்து நான் கேட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். மூணாவதாக ஒரு கிளாஸ் நான் வச்சுக்கிறேன், ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய இதை வந்து நான் லேபிள் பண்ணுறேன். ஸோ இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். இப்போ நான் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட், இது இமேஜ் பேஸ்டு மாடல். நான் வந்து இன்புட் டேட்டா கொடுக்கணும் இப்போ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது நார்மல் ஓகே. ஸோ இது நார்மல் ஜேபிஜி இமேஜ் தான். ஸோ ஃபஸ்ட் இப்போ டாகுக்காக நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாக் டேட்டா 2-3 இமேஜஸ் நம்ம கூகுள் டவுன்லோட் இமேஜஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் வந்து பிளாக் கலரில் ஒரு டாக் இருக்குது, ஒயிட் பேக்ரவுண்ட், இதில் கொஞ்சம் லான் இருக்குது, இதில் ஒரு மோஷனில் இருக்குது, இதில் பின்னாடி கொஞ்சம் நாய்ஸஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி டேட்டாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் டேட்டா சூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு டாக் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம மாடலெல்லாம் அதை ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் இமேஜ் வேரியேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கேட்டுக்கும் நான் அதே மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ்லேயும் அந்த கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு 4 இமேஜஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஹார்சஸ் இமேஜ் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 ஹார்ஸ் இருந்தால் மாடல் எப்படி பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ நான் ஒரு 2 ஹார்ஸ் இமேஜ் எடுக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவாங்க. இங்கே ஸ்ட்ரக்காக இருந்ததுன்னா ஸ்லோவாக இருக்கு, ரிப்பீட் பண்ணணுமா? ஷேர் பண்ணுறேன். எப்படி கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணுறதா? இல்லை, இது உங்களுக்கு கூகுள் ஆக்சஸ் இருந்தால் நீங்களே டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு கூகுள் ஆக்சஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஜேபிஜி இமேஜ் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே தான் இருக்கணும்னு இல்லை. அந்த வெப்சைட் மட்டும் உள்ளே போயிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு அண்ட் ட்ரெயின் த மாடல் நீங்கள் பண்ணலாம். நான் இது முடிச்சிடுறேன். அது மாடல் எப்படி இது பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் வேணால் ஒரு
5-10 மினிட்ஸ் நம்ம லேப் இது மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வரேன் உங்கள் லேப்டாப் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா ட்ரைனிங் டேட்டா 2 வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் திங் நம்ம டேட்டா எடுக்கும் போது. ஸோ நான் ஒரு 3 ஹார்ஸ் இமேஜ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ 3 ஹார்ஸ் இமேஜ் எடுத்துட்டேன். அந்த இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட இன்புட் டேட்டா வந்து 3 கிளாஸஸ்க்குமே நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ட்ரெயின் த மாடல் கொடுக்குறேன். இது வந்து லைக் ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிள் மாடல், இமேஜ் ரெகக்னிஷன் மாடல் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னோடய மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அது ரெடியாக இருக்குது நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த இமேஜை வச்சு ஸோ ட்ரைனிங் ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுக்கணும். ட்ரைனிங் டேட்டா நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இதில் இருக்கிற இமேஜ் நான் கொடுத்தேன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ நான் வேறு டெஸ்ட் டேட்டா தனியாக வச்சுருக்கேன். அந்த இமேஜ் கொடுத்தேன்னா என்னோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கிளாஸஸ் இருக்குது, டாக்ஸ், கேட் அண்ட் ஹார்சஸ். ஸோ இப்போ வந்து இன்புட் டெஸ்ட் டேட்டா இன்புட் நான் ஒரு ஃபைலில் இருந்து கொடுக்குறேன். ஏற்கனவே நான் அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு இந்த டாக் ஒன்று கொடுக்குறேன். லைக் ஏற்கனவே இருக்கிற டாக் இமேஜஸ் இல்லாமல் ஒரு பிக்சர் இது. இதில் எங்கள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 61% இது டாக் மாதிரி இருக்குது, டாக் கிளாஸில் வர மாதிரி இருக்குதுன்னு அது ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்குது. 19% இது பார்க்க கேட் மாதிரி இருக்குது, 20% ஹார்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோட ரிசல்ட். பட் இதில் என்ன அப்படின்னா இதில் என்ன மிஸ்ஸிங், இதே 61% தான் டாக்னு சொல்லுது. கெஸ் பண்ணுங்களேன், ஏன்னா ட்ரைனிங் டேட்டா பத்தலை. இது 100% டாக் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன்னா இங்கே இருக்கிற டாக் இமேஜஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அந்த டிஸ்டன்ஸ். இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கேட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் அது பிக்சல் பை பிக்சல் தானே இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது வந்து கேட் இமேஜ் 90% ப்ராபபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் இங்கே 4 டாக் இமேஜஸ் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 400 டாக் இமேஜஸ் அந்த மாதிரி நான் thousands ஆஃப் டாக் இமேஜஸ் கொடுக்குறேன். வித் அதர் டாக்ஸ், குரூப் ஆஃப் டாக்ஸ், வித் அதர் அனிமல்ஸ் அப்படிலாம் நான் கொடுத்தேன்னா இது வந்து 100% டாக்னு சொல்லிட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள், உங்கள் ட்ரைனிங் டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்கள் ட்ரைனிங் டேட்டாவோட குவாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. நான் இன்னொரு டாக் இமேஜ் எடுக்கிறேன். இந்த ஒரு பிளாக் டாக் ஒன்று இருக்குது. இது வந்து 98% வந்து டாக்னு அது சொல்லுது. பிகாஸ் இந்த ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸை வச்சு அது சொல்லுது. எதுலேயுமே வந்து இதில் கேட்டும் வரல, ஹார்ஸும் வரல. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் இஸ் லைக் லிட்டில் கன்ஃபியூசிங் ஃபார் த மாடல். ஸோ மாடலுக்கு வந்து கன்ஃபியூஷன் போகணும்னா நம்ம நிறைய ட்ரைனிங் டேட்டா கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கேட் இமேஜ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிங்கிள் கேட் இருக்கிறது ஒரு இமேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ இது 100% கேட்டு தான் அப்படின்னு. ஸோ இந்த 4 இமேஜஸை வச்சு மாடல் இஸ் ஏபிள் டு சே இட்ஸ் 100% கேட். இன்னொரு இமேஜில் வந்து நான் 2 கேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண டேட்டா எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது ஒரு இமேஜில் ஒரு கேட் இருக்குது, இதில் 2 கேட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் மாடலால் வந்து பிரிக்க தெரியணும், ப்ராசஸ் பண்ண தெரியணும். இந்த வெப்சைட்டில் அந்த மாடியூல்ஸ் இருக்குது. ஆனால் நான் சூஸ் பண்ணியிருக்கிற மாடியூல் இமேஜ் பேஸ்டு. ஆமாம், பண்ணிக்கலாம், இமேஜ் ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது. நான் சூஸ் பண்ணது இதில் 3 வேரியன்ட் இருந்தது. நான் சூஸ் பண்ணது இமேஜ் வேரியன்ட். இதுக்கு முன்னாடி இதில் போகும்போது இருக்குது. அண்ட் இது வந்து
இருக்கு. ஏன்னா மாடல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவு மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீவேராகவே அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து அதை கரெக்டாக இது பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான். பட் இருக்குது மாடல்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நிறையா இருக்குது. பண்ண முடியும். ட்ரைனிங் டேட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஆமாம். ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டா அந்த 43% நம்ம ஒரு ஸ்லைடில் பார்த்தோம். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ இங்கே ஒரு இமேஜ் நான் வச்சுருக்கேன். இதில் டாகும் இருக்குது, கேட்டும் இருக்குது. ஸோ இது வந்து 84% கேட்டுன்னு சொல்லுது. ஸோ இந்த டாகும் பார்க்க கேட் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு மாடல் டேட்டா பத்தலை, அதனால நம்ம இன்னும் டேட்டா கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு ஹார்ஸ் இமேஜ் நான் கொடுக்குறேன். இந்த குரூப் ஆஃப் ஹார்ஸ் இருந்துச்சு. இது வந்து நான் ட்ரெயின் பண்ணலை இந்த இமேஜ். ஓகே, இது வந்து இந்த பர்டிகுலர் இது கூகுளோட சைட்டு. இவங்க வந்து ஜேபெக் இமேஜஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. பட் கூகுள் இல்லாமல் அதர் வெண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஹார்ஸ் ஒரு டெஸ்ட் டேட்டா நான் கொடுக்குறேன். குரூப் ஆஃப் ஹார்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த டாக்ஸ்ன்னு எடுத்துக்குது. மோர் தேன் 56% வந்து இது டாக்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கு. ஏன்னா ட்ரைனிங் டேட்டா பத்தலை. நான் சிங்கிள் ஹார்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கலாம். மேபி இது 100% இல்லை அப்போ 90 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 91% ஹார்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. ஸோ நாம் வந்து இதில் இந்த டெமோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் மற்ற அனிமல்ஸ் கூட இருந்தால் எப்படி, மோர் தேன் 1 அனிமல்ஸ் இருந்தால் எப்படி. ஸோ இந்த சினாரியோஸ் வந்து நாம் டேட்டா சூஸ் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் செலெக்ஷன் அந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுதான் ஷார்ட் டெமோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த இதுக்கு நான் இவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், ஏன்னா ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு. பட் இந்த டெமோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, பிரேக். ஓகே நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நான் இருக்கேன், இங்கே தான் இருப்பேன் 2 o'clock வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து மோஸ்ட்லி மெஷின் லேர்னிங் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இன் ஏஐ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆல்சோ சில பேருக்கு வந்து அந்த டவுட்டும் இருக்குது அந்த மாடல் ட்ரைனிங். இது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இந்த ஸ்லைட் இந்த கணக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் வேணால் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அண்ட் இது இந்த இந்த ப்ரெசன்டேஷனோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து மேம் சொன்னாங்க பிஹெச்டி பண்ணணும்னு ஆஸ்பிரேஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நான் சில ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ஃபோக்கஸ் ஏரியாஸில் மேபி நீங்கள் பிஹெச்டிஸ் வந்து அலைன் பண்ணிக்கலாம் உங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஏரியா வச்சு. ஸோ இதில் வந்து நிறைய டெக்னிக்கலி அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதான். ஏன்னா இது எனக்குமே வந்து புதுசு, கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அண்ட் ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ இதுதான் இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து ஏஐ இருக்குது, மிஷின் லேர்னிங் தனியாக இருக்குது, டேட்டா சயின்ஸ் தனியாக இருக்குது, எல்லாமே கீவேர்ட்ஸ் தனித்தனியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செமினார் வந்து ஒரு மேம் எல்லாம் கூட வந்து டேட்டா சயின்ஸ் பற்றி எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இன்டெப்த் நாலேஜ் இருக்கும் அதில். இதில் வந்து நான் கவர் பண்ணணும்னு நினச்சது வந்து எல்லாமே எப்படி லிங்க் ஆகிருக்கு, எல்லாமே வேர்ட்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ எப்படி லிங்க் ஆகிருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு ஸ்லைட் வச்சுருக்கேன்.
ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் இதுவும் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச், டொமைன் எக்ஸ்பர்டைஸ். இது வந்து எந்த டொமைனாக வேணாலும் இருக்கலாம். மெடிக்கல் இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இருக்கலாம். அதில் டேட்டா ப்ராசஸிங்கிறதே ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மிஷின் லேர்னிங், இது எல்லாத்துலேயுமே வந்து டேட்டா சயின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஏன்னா எல்லா இதுலேயுமே எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டேஷன் இருக்கும் அங்கே எல்லாமே டேட்டா இருக்கும். ஸோ இங்கே மட்டும் இல்லை. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து டேட்டா சயின்ஸ் கண்டிப்பாக அப்ளை ஆகணும். ஏன்னா நம்மளோட டேட்டா வந்து லைக் அவ்வளோ ட்ரெமெண்டஸாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு நம்மளோட மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ணுற டேட்டா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு அந்த லிங்கிங் ஒரு இமேஜ் நான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து ஓகே, மிஷின் லேர்னிங்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 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 ட்ரில்டின் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து தனியாக ஒரு சப்செட் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஃபீல்ட் தட் டிட்டர்மைன்ஸ் த ப்ராசஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் டூல்ஸ் நீடட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இன்டூ இன்சைட்ஸ் டு பி அப்ளை டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இருக்கிற டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட் ஒரு ரெக்வைர்ட் ஃபார்மேட்டில் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். அண்ட் அதுக்கு இந்த ஸ்கில் நீடட். ஸோ மெஷின் லேர்னிங் தனியாக பார்த்தோம்னா ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் கிவ்ஸ் மிஷின்ஸ் த ஹியூமன் லைக் கேப்பபிலிட்டி டு லேர்ன் அண்ட் அடாப்ட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் அண்ட் அல்காரிதம். இது நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும். ஓகே, ரெண்டுமே தனித்தனி பக்கெட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. மெஷின் லேர்னிங் இஸ் அ பார்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ். Its algorithms train on data delivered by data science to learn. ஸோ நான் முன்னாடி ஸ்லைடில் பார்க்கும்போது அந்த ட்ரைனிங் மாடலுக்கு வந்து டேட்டா வேணும் அப்படின்னு சொன்னோம். நாம் பார்த்தது ஒரு டெமோ பார்த்தது வந்து இமேஜஸ். ஸோ இமேஜ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ சார் கேட்டார் டெக்ஸ்ட் பேஸ்டெல்லாம் எப்படி, இல்லை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா எப்படி அதுன்னா, ஸோ அது அந்த இடத்துல வந்து ஒரு டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து நமக்கு அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்குமே இருக்கிற லிங்க். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் நீடட் வந்து மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் டேட்டா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். இதெல்லாம் வந்து அடாக் இன்ஃபர்மேஷன். இந்த இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹவு டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் லிங்க் அப்படின்றதுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே ஒரு ஒரு 4 கேட்டகரி நான் வச்சுருக்கேன். எந்தெந்த ஃப்யூச்சரில் எந்தெந்த டாபிக் வந்து ஏஐ வந்து ரொம்ப எக்ஸல் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கோப் இருக்குது டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா, இந்த டெக்னாலஜிஸில் எல்லாமே வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ரிசர்ச் இதில் நான் பார்த்தேன். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ இது வந்து மோஸ்ட்லி கோடிங்லலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல கோட் பண்ணுறோம், ஒரு C# கோட், பைத்தான் கோட் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயோட மாடல் வந்து ஒன்று இருக்குது, ஜிபிடியோடது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். GitHubனு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய சோர்ஸ் கோட் இருக்கும். GitHub.com ஓப்பன் சோர்ஸ் தான். அது நிறைய அப்ளிகேஷனோட சோர்ஸ் கோட் இருக்கும். GITHUB GitHub. நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அவங்க நிறைய கோடு எல்லா லாங்குவேஜஸ்லையும் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு PhD பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கோட்ஸை அதில் சேவ் பண்ணிக்கலாம். லைக் நமக்கு ஜிமெயில் இருக்கிற மாதிரி அந்த GitHub அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கான்ஃபிக் மேனேஜ்மெண்ட். நம்ம கோட்ஸ் அதெல்லாம் வந்து அதில் வச்சுக்கலாம். அதுலேயே நிறைய மாடல்ஸ், லைப்ரரிஸ் இருக்கும். இப்போ பைத்தான்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், அதெல்லாம் ஆல்ரெடி கோடடாக இருக்கும். அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க GitHubஓடது ஒரு ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஏஐ காம்பனன்ட் இருக்குது. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா டெவலப்மெண்ட்க்கு, கோடிங் எல்லாத்துக்குமே அது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட எபிலிட்டி எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கோட் க்ரியேட் பண்ணுறேன், இது வரைக்கும் அந்த ப்ராடக்டே இல்லை, இனிமேல் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். ஒரு கோடுனா டேட்டா ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கும், அப்புறம் ஆக்சுவல் .py ஃபைல்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், லைப்ரரிஸ் ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அந்த கம்ப்ளீட் அந்த ப்ராடக்டோட கோடிங் அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அதை வந்து லைக் நாட் ஈவன் ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து அதால் கொடுக்க முடியுது. நம்மளோட அப்ளிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் வந்து இப்போ நான் ஒரு வெப்பேஜ் அப்ளிகேஷன், ஒரு ஒரு ஷாப்பிங் ஸ்டோர், ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு வந்து நான் ஒரு வெப்பேஜ் ஆர்டர் ஸ்டாக் வந்து நான் ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம். எனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூட அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஜஸ்ட் 2 lines ஆஃப் இன்புட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து என்டையர் ஆர்கிடெக்சர் வந்து எனக்கு கொடுத்துரும். நீங்கள் இந்த இடத்துல வந்து UI ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, .html ஃபைல்ஸ்,
இந்த இடத்துல .py ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்கன்னா அழகாக வந்து ஒரு டைரக்டரிஸ் க்ரியேட் பண்ணி அதை எனக்கு காட்டிட்டு அதுவே ப்ராம்ப்ட் பண்ணும் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேனா அதுவே வந்து நான் கொடுக்குற லொக்கேஷனில் அதுவே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர்னு வச்சேன்னா ஆர்டர் வந்து எத்தனை ஆர்டர்ஸ் எனக்கு என்னோடய சூப்பர் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கு, எத்தனை ஆர்டர் நான் சேல் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான ட்ராக்கிங்கும் நம்ம தேவைப்படும். ஸோ இது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இதையுமே அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அந்த அளவுக்கான ஒரு நாலேஜ் வந்து இப்போ இருக்கிற அந்த ஜென்ஏஐயில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கான அப்ரோச் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்க்கு. அது வந்து நான் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்ஏஐ நான் யூஸ் பண்ணி இல்லைன்னா எப்படி ஒரு 6-7 நாள் ஃபுல்லாக உட்காந்து கோட் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அது ஒர்க் ஆகுதா, இந்த லைப்ரரி ஃபிட்ச் ஆகுதா, இந்த யூஐ ஓப்பன் ஆகுதா, இந்த டேட்டாவை அது எடுக்குதா, இந்த இமேஜ் எடுக்குதான்னு இத்தனை வேலையும் நான் பார்க்க ஒரு 6-7 days ஆகிருக்கும் கண்டிப்பாக ஃபுல் டைம் உட்காந்து பண்ணோம் அப்படின்னா. பட் எனக்கு இது வந்து ஒரு 1.5 days என்னால் இது வந்து பண்ண முடிஞ்சுது. மீனிங் அதை நான் என்னோடய ரெக்குவயர்மெண்ட்டை இந்த ஜென்ஏஐக்கு நான் கொடுத்ததும் வந்து அது எனக்கு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துருச்சு. 5 நிமிஷம் கூட இல்லை, எனக்கு அது ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துருச்சு. பட் இந்த ஃப்ரேம் ஒர்க் எனக்கு சூட் ஆகுதான்னு நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்து பண்ணுறதுக்கு அந்த மீதி ஒரு 1.25 நாள் ஆச்சு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு இப்போ ஒரு ஜிமெயிலோட இது வந்து நான் உங்களுக்கு வந்து லைக் இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த அளவுக்கு இது இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஜிமெயில் நான் லாகின் பண்ணணும், ஜிமெயில் பேஜை டெஸ்ட் பண்ணணும், எனக்கு கோட் கொடுன்னு நீங்கள் 2 லைனில் கோட் கொடுத்தா போதும். அதுவே வந்து ஓகே லாகின்னா அதுக்கு யூசர் நேமும் ஒன்று இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், ஒரு ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்கும், ஒரு சப்மிட் பட்டன் இருக்கும், ஒரு ரிட்ரீவ் பாஸ்வேர்டு, இது எல்லாமே அதுக்கே தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ஃபீச்சரையும் நம்ம கோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து டொமைன் நாலேஜ். அந்த ஏஐக்கு அந்த இது ஸ்பெசிஃபிக்காக ஜென்ஏஐ பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஜென்ஏஐ இதுக்குள்ளே இருக்கிற நாலேஜ். ஸோ அந்த ஒரு லாகின் பேஜ்னால் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் பேர் தான் அதோட டொமைன் நாலேஜ். நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம் டொமைன் எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த டொமைன் நாலேஜ். இதே மாதிரி நீங்கள் ஹெல்த் கேர் போனீங்கன்னா அங்கே ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஹாஸ்பிட்டல் லைக் பேஷண்ட்ஸ் செக்இன் செக் அவுட், இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிஃபிக் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், அது வெளி இடத்துல இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த ஜென்ஏஐ வந்து அந்த டொமைன் நாலேஜும் அதுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த லைக் அதான் ஒரு 5-10 minutes என்டையர் ஃப்ரேம் ஒர்க் அது எனக்கு கொடுத்துருச்சு. நான் என்னோட அப்ளிகேஷன் வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை வச்சு ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். ஆக்சுவலி சொன்னால் ஒரு நாட் ஈவன் 1 day அது முடிச்சாச்சு. அது முடிச்சு லைக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து அது எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக, இவ்வளோ அக்யூரேட்டாக அது கொடுக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலி சர்ப்ரைஸ். அண்ட் அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா, ப்ராம்ப்ட் தான், நம்ம ChatGPT மாதிரி ப்ராம்ப்ட் தான் அது கேட்கும். ஓகே எனக்கு இது ஓகே அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு சாம்பிள் டெஸ்ட்டும் ரன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அது டெஸ்ட் ரன் பண்ணுது. எங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே இதில் இந்த பேஜ் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், யூ கேன் கண்டினியூ டு யூஸ் த மாடல் அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லுது. ஸோ லிட்டரலி நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே பண்ணிடுது. அண்ட் ஆல்சோ அந்த ப்ராம்ப்டில் வந்து நம்ம ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்க அது வந்து இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஒர்க் ப்ரொஃபைலில் நான் ஜென்ஏஐ யூஸ் பண்ணுறது. அண்ட் எத்திக்கல் ஏஐ அண்ட் ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிசஸ். ஸோ இது வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், நம்ம ஜென்ஏஐ வந்து லைக் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் அது கொடுக்குது, அவ்வளோ வேலை அது பண்ணுது. பட் அதுக்குன்னு ஒரு லைக் லிமிட் இருக்குல்ல. ஒரு மிஷின் கிட்ட நம்மளோட என்டையர் திங்கிங் கேப்பபிலிட்டி எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ஐடியலாக இருக்க முடியாது. பிகாஸ் அந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணும், எப்போ ராங்காக போகும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஒரு ஜென்ஏஐ வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த எத்திக்கல் ஏஐ. ஆக்சுவலி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஆல்ரெடி சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அவங்க அந்த நான் முன்னாடி செஷனில் இது சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு செக்லிஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ஏஐ காம்பனண்ட்னால இது மட்டும்தான் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. லைக் இப்போ ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சர்ஜரிஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லிமிட்டேஷன்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து எத்திக்கலாகவும் இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஏரியா வந்து இன்னும் க்ரே ஏரியாவாக இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக இப்போ இன்ஃப்ளோ என்ன இருக்குன்னா
ஏஐ யூஸ் பண்ணி நிறைய காம்பனன்ட்ஸ், நிறைய டெவலப்மெண்ட், நிறைய மாடல்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கே ஒழித்து வேர் டு ஸ்டாப் அப்படிங்கிறது இன்னும் அவ்வளோவா இன்னும் கிளியர் கட்டாக டிஃபைன் ஆகலை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த எத்திக்கல் ஏஐ அண்ட் ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிசஸ் வந்து இதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எட்ஜ் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஹைப்பர் ஆட்டோமேஷன். இது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கோப்காக தான் நான் போட்டிருக்கேன். இதில் நான் டீட்டெயிலாக எதுவும் போல. ஸோ இப்போ வந்து அடுத்த ஏரியா பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கீ ட்ரெண்ட்ஸ், எந்தெந்த ஏஐயோட ஸ்ட்ரீம்ஸில் வந்து நமக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து எந்தெந்த டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அந்த இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தோம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அந்த மாதிரி எந்த டெக்னாலஜியில் அட்வான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஒன்று வந்து டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங் வந்து நான் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து நான் சொன்னேன், லைக் இன்புட் லேயர், அவுட்புட் லேயர், நடுவில் நிறையா ஹிடன் லேயர்ஸ் இருந்துச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹிடன் லேயர்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாடல் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது டீப் லேர்னிங் வந்து இட்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதில் இன்னும் வந்து அவ்வளோ ரொம்ப ரிசர்ச்சர்ஸ் ஒரு டீட்டெயில்டு இன்னோவேஷன்ஸ் இன்னும் வரல. இப்போ நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கமர்ஷியல் ஏஐ மாடல்ஸ் தான். நம்ம அமேசானில் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது. அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இது வந்து நான் மோஸ்ட்லி இப்போ இந்த செமினாரை எடுத்தோன்னா இங்கிலீஷில் எல்லாமே பண்ண முடியும் சாட் ஜிபிடினால. தமிழில் எந்த அளவுக்கு அதால் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் நமக்கு தெரியல. ஸோ இந்த ஏரியா வந்து அந்த நேட்டிவ் லாங்குவேஜஸில் வந்து நம்மளோட ஏஐ ஒரு சாட்பாட்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டட் அண்ட் ஆக்மெண்டட் அனாலிட்டிக்ஸ். இது வந்துட்டு சம் லைக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கும். பிகாஸ் ரொம்ப லேபர் இன்டென்சிவாக இருக்கிற டாஸ்க் எல்லாமே வந்து we can use the models mostly related to data science tasks. நம்ம அந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அதிலெல்லாம் பார்த்தோம், ஆக்மெண்டேஷன் அதெல்லாம் பார்த்தோம். லைக் ஒரு 10,000 டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா எனக்கு 10 மாடலை ட்ரெயின் பண்ணேன், அதை 20,000 ஆக்கணும்னா நான் ஆக்மெண்டேஷன் பண்ணுவேன். ஸோ அது வந்து மேனுவலாக ஒரு 10,000 ரோஸையும் வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் வெரி இன்எஃபிஷியன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு லேபர் இன்டென்சிவ் டேட்டா சயின்ஸ் டாஸ்கில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். அண்ட் அதில் இன்னோவேஷன்ஸும் வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஏரியாஸ் வந்து நிறையா இருக்குது ஸ்கோப். அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஏஐ ஹார்ட்வேர். ஓகே, இது வந்து நான் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த பிடிஎஃப் என்ன நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏஐ நம்ம சொன்னோம் நிறைய இன்னோவேஷன்ஸ். அப்போ அதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர் லிமிட்டேஷன் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம பிசியில் யூஸ் பண்ணுற நார்மல் 64-bit மெஷின் ப்ராசஸர், சிங்கிள் கோட் டுவல் கோடில் வச்சு ஏஐ நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ கம்ப்யூட்டிங் பவர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் வந்து ஏஐக்குன்னே தனியாக ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம வந்து சிபியூவில் யூஸ் பண்ணுறது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்கிற மாதிரி ஜிபியூஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ கேமிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, ப்ளே ஸ்டேஷன்ஸ், அதுலேயும் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க நிறையா. ஏன்னா அந்த பர்சன் வந்து அந்த விளையாடும் போது எந்த பர்சனை கில் பண்ணுறாங்களோ அதை வச்சு அந்த கேமிங் யூஐ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வந்து கேமிங் அப்ளிகேஷன்ஸில் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து டிபியூஸ்ன்னு சொல்லியிருக்கோம், டென்சர் ப்ராசஸிங் யூனிட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஏஐ அப்ளிகேஷனுக்கான ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறையா கம்பெனிஸ் வந்து இந்த டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி இந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. NVIDIA. ஸோ நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரொம்ப நியூஸ் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திஸ் NVIDIA வந்து இவங்க மோஸ்ட்லி டெவலப்மெண்ட் ஆஃப் GPUs இதில் தான் இங்கே டாப் லீடராக இருக்காங்க. ஸோ கூகுளும் வந்து சில ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இன்டெல், மொபைல்ஐ, ஆப்பிள், ஹுவாய் இவங்க எல்லாருமே வந்து ஏஐ ரிலேட்டட் ஹார்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அது இன்னும் பெரிய வாஸ்ட் டாபிக். ஏன் வந்து ஏஐ ரிலேட்டட் இதுக்கு வந்து செப்பரேட் ஹார்ட்வேர் வேணும்னா இப்போ நம்ம
ஆன்லைன் பேங்கிங் வந்து நம்ம எவ்வளவோ நிறைய பண்ணுறோம். இப்போ லைக் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து பெரிய பெரிய சர்வர்ஸ் வந்து நம்மளோட பேங்க்கில் வந்து டேட்டா சென்டர்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலாக டேட்டா ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ சர்வர்ஸ் வேணும். நிறையா லைக் இந்த 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 கபோர்ட் அளவுக்கெல்லாம் ஹைட்டான ரேக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குறதுக்கு இன்னும் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், இன்னும் எவ்வளோ கம்ப்யூட்டேஷனல் பவர்ஸ் வேணும். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கோப் ஆன் ப்ரையாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ 2 ஸ்ட்ரீம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜென்ஏஐ அண்ட் அதர் ரிலேட்டட் ஏஐ டாபிக்ஸில். செகண்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு இந்த ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜி, எந்த டெக்னாலஜி. ஸோ தேர்ட் வந்து அப்ளிகேஷன் வைஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இம்பேக்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ எந்தெந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு ஏஐக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா என்ஹான்ஸ்ட் பர்சனலைசேஷன். AI will tailor products and services more effectively to individual preferences, from content recommendations to personalized marketing. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணுற ஆன்லைன் ஷாப்பிங் அது வந்து லைக் இகாமர்ஸ் வந்து இப்போ நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு செக்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் வந்து லேப்டாப் வாங்குகிறோம், இப்போ நான் கார்ட்டில் போட்டிருக்கேன்னா அது அசோசியேட்டடாக என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு லெவல் போயிட்டு இப்போ நான் வந்து ஹெச்பி ப்ராடக்டே தான் இதுக்கு முன்னாடி என்னோட ஹிஸ்ட்ரியில் நான் வாங்கியிருக்கேன்னா அது எனக்கு ஹெச்பி ப்ராடக்ட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணேன். அதாவது பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அந்தளவுக்கு வரல. இப்போ வந்து நம்ம பார்க்குறது அமேசான் ஷாப்பிங்கில் இருக்கிறது எல்லாமே ஜென்ரலைஸ்டு கண்டென்ட் தான். அது வந்து ஒரு 4-5 கீபோர்ட் பிராண்ட்ஸ் இருந்ததுன்னா 4-5 கீபோர்ட் பிராண்ட்ஸ் மவுஸ் பிராண்ட் கொடுக்கும். ஆனால் எனக்கு எது நான் ப்ரிஃபர் பண்ணுவேங்கிற அளவுக்கான இன்டெலிஜென்ஸ் இன்னும் இல்லை. ஸோ இது வந்து நான் சொல்கிறது அமேசானில் மட்டும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங். இது வந்து நாட் ஓன்லி இன் மார்க்கெட்டிங், லைக் நம்ம மெடிக்கல் இது ஹெல்த் இது போனாலுமே வந்து இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம ட்ராவல் புக்கிங் போகிறோம், ஒரு பர்சன் வந்து லைக் நிறைய ஹில் ஸ்டேஷனே புக் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு பர்சன் வந்து கோயிலுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து கோயில் இருக்கிற ஊராக புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கான பர்சனலைஸ்டு சஜஷன்ஸ் அது எல்லாமே வந்து ஸ்கோப்பில் இருக்குது இன்னும். அண்ட் ஸ்மார்ட் ஆட்டோமேஷன், இது வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்ம கோகோகோலா பாட்டில் நம்ம வந்து அந்த சின்ன பாட்டில் 1/2 லிட்டர் வாங்கி குடிக்கிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே எப்படி அவங்க வந்து அந்த ட்ரிங்கை வந்து ஃபில் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி லேபிள் பண்ணுறாங்க, கேப் பண்ணுறாங்க, எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். லைக் ஒரு நிமிஷத்தில் வந்து லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாட்டில்ஸ் வந்து பேக் ஆகி சீல் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ப்ராசஸிங் இருக்கும். ஸோ அதில் வந்து லைக் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏஐ திங்கிங் எப்படி இருக்கலாம்னா இப்போ வந்து அவங்க இப்போ இன்றைக்கி காலையில் வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி 5000 பாட்டில் நான் வந்து ரெடி பண்ணி நான் வந்து ஸ்டாக் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அது வந்து மேனுவலி அவங்க கொடுக்குறாங்க. இதே சம்மர் டைம்ஸில் வந்து இன்னும் 10,000 பாட்டில்ஸ் போகும். ஸோ அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை வந்து இன்னும் இன்க்ராபரேட் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி இத்தனை பாட்டில்ஸ் தான் நான் வந்து ஸ்டாக் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணணுங்கிறதே ஒரு இன்டெலிஜென்ட் மிஷின் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங். இப்போ வந்து ஒரு லெவல் ஆஃப் இன்புட் ஃபீட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டில்ஸை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கோப்ஸ் வந்து இன்னும் இருக்குது. ஸ்மார்ட் ஆட்டோமேஷன். அடுத்தது டேட்டா ட்ரிவன் ஹெல்த் கேர். இதுதான் நான் சொன்னேன், லைக் இப்போ வந்து ஒரு பர்சன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி சிப்லா கம்பெனியோட மெடிசன்ஸாகவே நான் வாங்குகிறேன். எனக்கு அந்த கம்பெனி மேலே தான் ட்ரஸ்ட், அவங்களோட டேப்லெட்ஸ் தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா நான் அந்த இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கேர் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டயக்னோஸ்டிக்ஸும் அப்படி தான். இப்போ ஒரு பர்சன் வந்து லைக் டீஹைட்ரேஷன் அப்படின்னு வந்தாருன்னா அவருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அந்த மாதிரியான அந்த பர்சன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் சஜஷன்ஸ் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னும் இது பண்ணலாம். அண்ட் இம்ப்ரூவ் சைபர் செக்யூரிட்டி. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆக்சுவலி கிரே ஏரியா. எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நானும் சொன்னேன் ஜென்ஏஐயில் வந்து அது எனக்கு கோட் கொடுக்குது, நான் வந்து இன்டிஏன்னு கூட நான் அடிக்கிறது இல்லை, அது கொடுக்குற கூட அப்படியே நம்ம எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ரெக்குவயர்மெண்ட்டு அது ஃபிட் ஆகுதுன்னா அது நம்ம பில் பண்ணிடுறோம். ஆனால் அது கொடுக்குற கோடு எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்குது, அதில் ஏதாவது லூப் ஹோல் இருக்கலாம். ஒரு ஹேக்கிங்கான ஒரு வைரஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோல் வச்சு ஒரு ஹோல் வச்சு அவங்க கொடுக்கலாம்.
பட் அதை நம்ம வேலிடேட் பண்ணுறது கிடையாது. அண்ட் அதை நான் வேலிடேட் பண்ணணும்னாலும் அது எனக்கு ஒரு 1500 லைன்ஸ் கோட் கொடுத்ததுன்னா நான் எந்த லைனில் என்ன இருக்குன்னு என்னால் பண்ண முடியாது. அதுக்கு நான் கோடே எழுதிடலாம். அது ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக நான் வேணும் மேனுவலி செக் பண்ணணும் அப்படின்னா. அப்போ சைபர் செக்யூரிட்டி அந்த ஜென்ஏயில் இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ டேட்டா ட்ரிவன் ஹெல்த் கேர் ரிலேட்டடில் இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து எந்தளவுக்கு, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹியூமனோட டேட்டா, இருக்கிறதுலே மோஸ்ட் செக்யூர் டேட்டா ஹியூமனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த டேட்டாவை வந்து எவ்வளோ செக்யூராக வச்சுக்கிறோங்கிறது வந்து ஒரு க்ரே ஏரியா. ஸோ இதுலேயும் வந்து நிறைய ரிசர்ச் ஸ்கோப்ஸ் அண்ட் ரிசர்ச் டாபிக்ஸ் இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஓகே இவ்வளோலாம் இருக்குது, அப்போ ஃப்யூச்சருக்கு வந்து என்ன நம்மளோட ஸ்கில் செட் நம்ம என்ன டெவலப் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்கில் செட்டை வச்சு நம்மளால் வந்து சரி ஒரு பிஹெச்டி டாபிக் ஒரு மிஷின் லேர்னிங்கில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பண்ண முடியுமான்னா இந்த 2 ஸ்கில் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா லிட்ரஸி. ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அந்த டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் மோஸ்ட்லி இன் அலைனிங் வித் டேட்டா சயின்ஸ் நம்ம முன்னாடி பார்த்த இதில் தான் இருக்கும். ஸோ ஒரு டேட்டாவை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாடலுக்கு நான் இந்த டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டேட்டா வேணும், இந்த டேட்டா வேண்டாம், இது வந்து தேவைப்படும், இது வந்து செக்யூர்ட், இதை நான் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கான டேட்டா லிட்ரஸி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் 43% ஆஃப் த எஃபர்ட் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கு தான் போகுது. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்கில் கேப். ஸோ இதில் வந்து நாம் லைக் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டெக்னாலஜி உள்ளே வரும்போது அந்த ஒரு கேப் இருக்கும், நம்ம ரேம்ப் அப் பண்ணி நம்ம கற்றுக்கணும். இந்த ஸ்கில் கேப் வந்து ஒரு ஜெனரிக் டேர்ம். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயா இருக்கலாம், இல்லை டொமைன்லேயா இருக்கலாம், இல்லைனா டேட்டா ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ்லேயா இருக்கலாம், இல்லை டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்ட் ஏஐ ஹார்ட்வேர் இதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கில் கேப் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஏரியா ஆஃப் ஒர்க்கு தகுந்த மாதிரி நாம தான் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். வி நீட் டு ரேம்ப் அப். அண்ட் அவ்வளோதான் மோஸ்ட்லி இந்த கண்டென்ட். அண்ட் ஜஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் நான் சார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஏஐ வந்ததுனால நிறைய லே ஆஃப் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஏஐ வந்து ஹியூமன் நம்ம பண்ணுறது மெயின்லி கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்லைனில் நான் சொல்வேன், ஆட்டோமேஷன் இதில் நம்மளோட வேலையை எடுக்குது, ரீப்ளேஸ் பண்ணுது ஃபார் ஷுர். ஆனால் இப்போ இருக்கிற பெரிய த்ரெட் வந்து ஏஐ வந்ததுனால ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு தான். லைக் இப்போ நம்ம ஒரு டீமில் 10 பேர் இருக்கோம்னா அந்த 10 பேரை நம்ம எப்படி ரீட்டைன் பண்ணிக்கிறது. இது ஏஐக்கு முன்னாடி 10 பேர் வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்த வேலையை இப்போ ஒரு 6 பேர் பண்ணலாம், இல்லை ஒரு 4 பேரை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்போ மீதி 6 பேரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக வந்து அவங்கள வேலையை விட்டு எடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் லைக் நாம் க்ரியேட் பண்ணுற ஏஐ மாடல்ஸே வந்து அவங்களுக்கு அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் வேறு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆன்லைன் ஷாப்பிங்காக வந்து ஒரு வெப்பேஜ் புது வெப்பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து 10 பேர் அந்த டீமில் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் அந்த வெப்பேஜை வந்து டெவலப் பண்ணட்டும், ட்ரெயின் பண்ணட்டும், மாடல் பண்ணட்டும். அந்த மீதி இருக்கிற 6 பேர் வந்து ஒருத்தர் டேட்டா எக்ஸ்பர்ட் ஆகட்டும், அவங்கள அதில் க்ரூம் பண்ணலாம். டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கு இவங்க கோடிங்கில் வந்து இவங்க டேக் கேர் பண்ணலாம். ஏன்னா ஏஐ வந்து கோடிங் வந்து இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு ஃபார் ஷுர். ஸோ அந்த 4 பேர் மட்டும் கோடிங் வச்சுக்கலாம். முன்னாடி 10 பேரும் கோடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மீதி இருக்கிற 6 பேரில் வந்து 3 பேர் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம், ஒருத்தர் வந்து அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாபை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய த்ரெட் இருக்குது. நிறைய நம்ம நியூஸில் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ லைக் ஃப்யூச்சரில் இல்லை நீங்கள் ஏதாவது ரிசர்ச் டாபிக்ஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் யாராவது கைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது வந்து பர்சனலி என்னோட இது ஒரு 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 தாட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் அவங்களோட ஜஸ்ட் நேச்சர் ஆஃப் ஜாபை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏஐ இன்வென்ஷன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அது என்னோட ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் மோஸ்ட்லி என்னோட கண்டென்ட் அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குங்களா? அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நாங்கள் இப்போ ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நான் வரேன் உங்கள் கியூபிக்கல்ஸ்க்கு, டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? நான் ஸ்லைட் டெக்கும் பிபிடி பிடிஎஃப் நான் சொன்னதும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் கூட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, யா, தேங்க்ஸ். அண்ட் நாங்கள் மைக் ஆஃப் பண்ணிடுறேன். நான் அரௌண்ட் யூ கூப்பிடுங்க அந்த ஹேண்ட்ஸ் ஆன் டவுட்ஸ் இருந்தால். தேங்க்யூ.